இப்போ எடுத்துட்டு போங்க. என்ன சார் சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம? நாளைக்கு நான் ஒரு நல்ல விஷயம் பண்றேன், இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது நீங்க அத்தனை பேர் என் கூட இருக்கீங்களான்னு நான் பார்க்கணும். நாளைக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம் நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன் சார், ஆஸ் அ மதர், ஆஸ் அ உமன் நான் எடுக்கிறேன், நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறேன், என் கூட இத்தனை பேர் நீங்க சப்போர்ட்டுக்கு இருக்கீங்களான்னு நாளைக்கு நான் பார்க்கணும். அப்போ அதுல தெரியும் நீங்க எவ்வளோ நீங்க உண்மையா, நீங்க நான் சொல்றது உண்மையா தப்பான்னு. எனக்கு மறுபடியும் சொல்றேன், நீங்க யாரும் எனக்கு எதிரி கிடையாது, நீங்க அத்தனை பேர் எனக்கு நண்பர்கள் தான். என் வீட்டில் என் புள்ள ஒரு தப்பு பண்ணால் நான் எப்படி உரிமையாக சொல்லுவனோ கேட்பனோ, ஏன் இந்த மாதிரி பண்ணேன், என் வீட்டுக்காரன் நான் கேட்பேன், ஏன் எதுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு கேட்குறேன்னா, அந்த ஒரு உரிமையில தான் மீடியாவுக்கும் எங்களுக்கும் ஒரு உறவு இருக்குது. நாளைக்கு எந்த விஷயம் பண்ணாலும் நீங்கள் எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் பாடுற ஒரு 4 பாட்டு யாருக்கும் போகாது. உங்களை நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, ரசிகர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, மீடியா இல்லாமல் நாங்கள் இல்லை. நம்ம சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணணுமே தவிர்த்து எங்கள் மேலே நீங்களே சேர்த்த வாரி அடித்தா அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது? உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம் சார். சார் இது ரொம்ப ஒருத்தரோட லைஃப்பை ரிப்பேர் பண்ணுறது இப்படிங்கிறதுக்குள்ளே பண்ணிடலாம் சார். சீரியஸா சரி, அப்போ அதோட இருந்திருக்கணுமே ஐயா, அதோட இருந்திருக்கணுமே. ஏன் கணவரை பற்றியோ குழந்தைகளை பற்றியோ குடும்பத்தின் மேல் ஏன் கல் எறியப்படுகிறது? எப்படி இப்போ நான் சொல்லிட்டு இருக்க ஸ்பாட்ல சார் ஐசியூவில் நான் இருக்கேன், என்னால் பேச முடியாதுங்களா என் மக பேசியிருக்கா, மீடியாவில் என் மக தெளிவாக சொல்லியிருக்கா, அம்மா இந்த மாதிரி ஓவர் டோஸ் டேப்லெட் எடுத்துட்டாங்க சார், அதனால அவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குது, அதனால இந்த டேப்லெட் எடுத்துட்டாங்கன்னு. என் மக பேசினதையே நிறைய மீடியா யூடியூப் வீடியோஸில் நிறைய திருச்சி போட்டிருக்காங்க சார். இந்த அவல நிலை மாறலன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒன்று சொல்கிறேன், என்ன நடக்குங்கிறது என்னுடைய ஒரு யூகம் நான் சொல்கிறேன். இந்த உலகம் வெறும் இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கோம். அதை உதாரணம் சொல்லணும்னா, காந்தியை பற்றியோ நேருவை பற்றியோ இல்லை இந்த சமாஜத்துக்கு நல்லது பண்ணுற பல பேரை பற்றியோ நம்மளாம் மறந்துடுவோம். ஹிஸ்ட்ரி புக்கில் ஸ்கூலில் படிப்போம், அவ்வளோதான். ஒரு நல்லது பண்ணணும்னா கூட முன்னுக்கு வரத்துக்கு பயப்படுவாங்க. ஐயே இந்த மீடியா போப்போ நம்ம ஏதோ நல்லது பண்ண போய் தேவையில்லாமல் எப்படி தானே போலீஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது. யாருக்காவது எதாவது பார்த்தோம், ஐயோ கோர்ட்டுக்கு சாட்சியா நாங்கள் சொல்ல வர மாட்டோம்ப்பா, போலீஸ்கிட்டே ஐயோ நாங்கள் வர மாட்டோம், அவங்க கொடுக்குற டார்ச்சர் எங்களால் தாங்க முடியாது, எங்களை போட்டு நாசம் பண்ணி எங்களை போட்டு உயிர் எடுத்துருவாங்க. ஒரு நல்லதுக்கு கூட நிக்கணும்னா கூட அத்தனை பேரும் பார்த்து பயப்படுறாங்க. என் மக அங்கதான் இருந்தா, விஷயம் கேட்ட உடனே என் கணவர் சென்னையிலிருந்து கிளம்பி வந்திருக்காரு, என் மக ஃப்ளைட் பிடிச்சி என் மக கிளம்பி டைரக்டா ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்காங்க. நான் யாரை பிளேம் பண்றது? இது ஒரு பக்கத்து வீட்டு பார்வதிக்கோ எதிர் வீட்டு ஏழுமலைக்கோ நடந்துச்சுன்னா சட்டையே பண்ண மாட்டேங்கிறீங்க. யாருக்கும் அதை பற்றி கவலை இல்லை. ஏன் நாங்கள் உங்களுக்கு டிவிக்கு முன்னாடி சாயம் பூசிக்கிட்டு நாங்கள் நிற்கிறதுனால எங்களுக்கு இந்த அவல நிலை? இப்போ இவ்வளோ நடந்துச்சு, இன்னைக்கு நான் என்னை பற்றி அவ்வளோ மீடியாவில் பேசின அத்தனை பேரும் பேசுனீங்க, நான் இன்னைக்கு உயிரோட வந்து நான் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடைசியில் எனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே வந்தது யாரு? என் மகளும் என் வீட்டுக்காரரும் தான். இன்னைக்கு நிற்கிறது பக்க பலமாக என் குடும்பம், என் மாமியார், என் பிள்ளைங்க, என் கணவர், எங்கள் இன்லாஸ் அவங்களாம் தான் என் கூட நிற்கிறாங்க. இப்போ நீங்களாம் என்னை கைவிட்டுட்டீங்களே. நீங்களா முதல்ல ஒருத்தரோட பெட்ரூம்ல நடக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்னன்னு தெரியாது சார். அதுதான் உண்மை, பச்சையான உண்மை. அதுதான் உங்க குடும்பத்திலேயே எவ்வளோ பேர் கணவர் மனைவிகள் ஒருவேளை விவாகரத்து அப்படி இப்படின்னு நடந்திருக்கலாம். உண்மையா விவாகரத்து ஆனவங்களுக்கு கூட அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு அவங்க 2 பேரை தவிர்த்து கடவுளை தவிர்த்து வேற யாருக்கும் தெரியாது சார். உங்க யாராலையும் உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. அது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும் போது என்னோட ஃபர்ஸ்ட் திங், அட்லீஸ்ட் இது ஒரு ரிக்வெஸ்டாவது எடுத்துக்கோங்க சார். நீங்கள் ஒரு இஷ்யூ வருதா, இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ, முதல்ல சார் நான் ஒரு பொம்பளை 1 hour லைவ் வீடியோ காமிச்சிருக்காங்க. நான் எப்படி படுத்திருந்தேன், என் நைட்டு எப்படி விலகி இருந்தது, என் முந்தான் இப்படி விலகி இருந்தது, இதெல்லாமா நியூஸ்? இதுக்கெல்லாமா லைக்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி வீடியோஸை வந்து காமிக்கலாமா? இது அவங்க மயங்கி இருந்தாங்க, ரூம்ல இருந்தாங்க, போலீஸ் போனாங்க, தூக்கிட்டு வந்தாங்க, ரெஸ்கியூ பண்ணாங்க,
போதும் இல்லை, எதுக்கு சார் 1 hour வீடியோ? எப்படி சார் ஒரு பொண்ணை இதை டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எதிர்பார்க்குறீங்க? நான் கேட்குறது, உங்கள் குடும்பத்தில் சேர்ந்த யாருக்காவது பெண்களுக்கு நடந்திருந்தா உங்களுக்கு வலிக்காதா மனசு? என் குடும்பத்துக்கு எவ்வளோ வலிச்சிருக்கு, என் கணவருக்கு இப்போ எவ்வளோ வலிச்சிருக்கோம். இங்கே எப்படி வந்துச்சு பின் அந்த வீடியோஸ்லாம்? எனக்கு புரியுது ஐயா. நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு I'll give an explanation சார். உங்களுக்கு ஒரு வீடியோ வருது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஒரு நிமிஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ எப்படி பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அந்த இஷ்யூ வந்தப்போ எப்படி பரபரப்பாக பேசப்பட்டுச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் டவுன்லோட் பண்ணுறதையோ இல்லை ஒருத்தர் கையில் ஒன்று கிடச்சிதுன்னா அந்த சிட்டிசன், அது யாராக இருக்கலாம், அது மீடியாவாக இருக்கட்டும், நார்மல் சிட்டிசனாக இருக்கட்டும், இல்லை போலீஸ் அதிகாரியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க அதை 10 பேருக்கு ஷேர் பண்ணுறாங்கல்ல, நீங்கள் நினச்சா அங்கே தடுக்க முடியுமா? சான்சஸ் இருக்கே. அப்போ யாரோட மனநிலை அங்கே சரியில்லை? நான் எல்லாரையும் தான் கேட்குறேன், நான் மீடியாவையும் தான் கேட்குறேன், பப்ளிக்கையும் தான் கேட்குறேன், ஆர் பொறுப்புள்ள அதிகாரம் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் தான் நான் கேட்குறேன். ஒரு வீடியோ வந்தால் டக்குன்னு அப்படிங்கிறதுக்குள்ளே இப்படி ஒரு பட்டன் அமுத்துனா 100 பேருக்கு போகுது. நம்ம அனுப்புறது உண்மையா, கரெக்டா, நல்ல விஷயத்தை அனுப்புனா பிரச்சனை இல்லை. இது இதெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்துட்டு சென்சிட்டிவான இஷ்யூஸ். ஒரு பெண்ணினுடைய மானம், குடும்பம் சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸ். இதெல்லாம் நீங்க ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடியோ லீக் பண்றதுக்கு முன்னாடியோ யோசிக்கணும் ஐயா. எவ்வளோ நியூஸ் வருது, ஏன் மனசு கஷ்டமா இருக்கு. என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து பேசுறதுக்கு தைரியம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களை பார்த்தா பயந்து தான் ஓடுவாங்க. நாளைக்கு அதான் சொல்றேனே, அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வந்துட்டு எப்படியோ வெளியே வந்துச்சு. ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவங்கவுங்க ஏதோ ஒரு வாய்ஸ் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஏன் வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா, ஒரு 100 ரேப் நடக்குதுன்னா 10 தான் போலீஸ்க்கே வருது. ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்கனாவே ஒரு 10க்கு தான் ஃபைல் பண்றாங்க. அதுல 1 தான் கோர்ட் வரைக்கும் நீடிச்சு நிக்கிறாங்க. அத்தனை பேர் பயந்து ஓடுறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தாலும் நம்ம நாட்டில் இருக்கிற சட்ட விஷயங்கள் ரீதியும் மீடியாவையும் பார்த்தா பயந்து போறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ நடக்கும் போது எவ்வளோ பேச்சு, எத்தனை யூடியூபர்ஸ் என்னவோ அங்கேயே நின்று அங்கே தான் பார்த்த மாதிரி. ஐம் சாரி டு சே, ஒரு யூடியூபர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, அந்த பெண்ணினுடைய துணியை அப்படியே அவன் தூக்கி விட்டான். என்ன சார் இது? என்ன சார் இது? இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. சார் சரி, ஒரு நிமிஷம் சார். இப்போ யூடியூபர் மாத்திரம் இல்லை சார், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்திருக்கே சார். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்ததுனால தான் இன்னைக்கு நான் இப்போ பத்திரிகை நண்பர்களை கூப்பிட்டு நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக போச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வாட் யூ மென்ஷன் இஸ் a valid point, I accept. சம் யூடியூப் ஃபெலோ போட்டிருந்தாருனாக்கா அதை வந்துட்டு நான் வந்துட்டு அந்த பர்சனை நான் தனிப்பட்ட முறையில் நான் வந்து டீல் பண்ணுவேன். அண்ட் ஐ am taking action. I have gone to the DCP, Joint Commissioner of Police, and also State Women's High Commissioner மேடம் கிட்ட இன்னைக்கு தான் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிவிட்டு, இதே வந்து தெலுங்கானாலையும் நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் 8ஆம் தேதி மார்ச் 8ஆம் தேதி அன்னைக்கு நான் ஃபைல் பண்ணேன். மார்ச் 10 இன்னைக்கு தமிழ்நாடு விமன் ஸ்டேட் கமிஷனர்கிட்டையும் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன். அண்ட் நாளைக்கு கேரளா ஸ்டேட் கமிஷனர் அவங்ககிட்டையும் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போகிறேன். நான் இந்த ப்ரெஸ் மீட் கூப்பிட்டதுக்கு ஒரே காரணம், இந்த அவல நிலை மாறுறதுக்கு சத்தியமாக நீங்கள் வந்துட்டு நீங்கள் யாருமே நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நான் உங்களை வந்துட்டு குற்றம் சாட்டல. ஆனால் நீங்களும் தான் ரெஸ்பான்சிபிள். பப்ளிக்ல இருக்கிறவங்களும் ரெஸ்பான்சிபிள். நான் மக்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். பப்ளிக்ல இருக்கிறவங்க ஒரு இந்த மாதிரி ஒரு கெட்ட ஒரு வீடியோவை நீங்கள் வந்துட்டு இது கெட்ட வீடியோன்னு தெரியுது, அந்த தம்ப்நெயில பார்த்துட்டு தானே நீங்கள் பார்க்குறீங்க. அரை நிர்வாணமாக கிடந்த கல்பனாவின் கணவர் வந்து பாடுறதுக்கே விடாமல் நிம்மதி இல்லாமல் கல்பனாவை போட்டு டார்ச்சர் பண்ணதால எங்கே சார் பார்த்தீங்க நீங்கள்?
இந்த தம்ப்நெயில்ஸ்லாம் வந்துட்டு போடுறதுனால தானே வந்துட்டு மக்கள், நீங்கள் உங்கள் மக்களே எல்லாமே ஃபைனலாக வந்துட்டு உங்கள் மேலே தான், உங்கள் தலைக்கு தான் வந்து விடியும், பார்த்துக்கோங்க. நீங்கள் அட்லீஸ்ட் புறக்கணிக்கலாம் இல்லையா? உங்களுக்கும் கெட்டதை பார்க்கறதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? இப்போவும் சொல்கிறேன், எந்த துறையாக இருந்தாலும், அது போலீஸ் துறையாக இருக்கட்டும், இல்லை நீதித்துறையாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு துறையாக இருந்தாலும், அதாவது மக்களுக்கு பாதுகாப்பும் நல்வழி நடத்த வேண்டிய, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு துறையாகட்டும், அனைத்திலையும் நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஒரு நல்லவர் எஃப்ஐஆர் போடுமா, உனக்கு நான் நீதி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் சொல்லியிருப்பார். அதே போலீஸ்க்கு கீழே இருக்கிறவங்களோ, இல்லை அவங்க ஆஃபீஸில் அவங்களோட ஸ்டேஷனில் இருக்கிறவங்களோ ஒரு பர்சன் அந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணியிருப்பார். அதை பண்ணியிருக்கிறதும் போலீஸ் தான். நல்ல விஷயத்துக்கு அந்த எஃப்ஐஆர் அக்செப்ட் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னதும் ஒரு போலீஸ் தான். மீடியா நீங்க கம்ப்ளீட்டா இதுல இருந்து ஒழிவாக முடியாது. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்களுக்காக நீங்க நிக்கணும் சார், சரியான ஒரு விஷயத்துக்காக நிக்கணும். உங்க சைட்ல இருந்து சரி, நீங்க ஒண்ணுமே நீங்க தவறு பண்ணலன்னு சொல்றீங்கன்னா, உங்க சைட்ல இருந்து இந்த மாதிரி அவல நிலை நிறுத்துறதுக்கோ இல்ல தொடராம இருக்கிறதுக்கோ என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும், ஆர் இனிமே என்ன பண்ண போறீங்க? நான் இதை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பேசிஸ்ல தான் பேசிட்டு இருக்கேனே தவிர்த்து குற்றம் சாட்டுறதுக்காக இல்லை. இந்த அவல நிலை மாறணும். என்னுடைய தாழ்மையின் இன்னொரு கருத்து, ஒரு தாழ்மையான ஒரு விஷயத்தையும் நான் வந்துட்டு தமிழக அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன். இதே தான் தெலுங்கானா அரசுகிட்டையும் நான் கேட்டிருக்கேன். நாளைக்கு கேரளா அரசை மீட் பண்ணும் போதும் அவங்ககிட்டையும் கேட்பேன். ஐயா, மாண்புமிகும் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் சரி, இல்லை பெண்களுக்கு உண்டான விஷயங்களை பார்த்துக்கிற விங்ஸ் ஆர் பொறுப்பில் இருக்கிற யாருக்காக இருந்தாலும் சரி, மீடியா ஆர் இந்த யூடியூப் விஷயங்கள் கெட்டது அதிகமாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ப்ளீஸ் ரிமெம்பர், நம்ம பிள்ளைங்களுக்கு நீங்கள் நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்களோ இல்லையோ, மைண்டுக்குன்னு ஒரு சாப்பாடு தேவை. மட்டமான மோசமான விஷயங்கள் தான் இந்த பசங்களுடைய மைண்டில் இன்னைக்கு அதிகமாக போய்கிட்டே இருக்கு. எவ்வளோ ஈஸியாக இன்னைக்கு வந்து பொர்னோகிராஃபி இன்னைக்கு ஈஸியாக வந்து ஆக்சஸாக இருக்குது எல்லாருக்குங்கிறது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அது நல்லதில்லை. நம்ம சமுதாயம் சர்வ நாசமாக போயிடும். ஒரு லெவலுக்கு போகும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசமே இல்லைன்னு போயிடும். நீ என்ன அடிக்கிறியா, நான் உன்னை திருப்பி அடிப்பேன். நம்ம கல்ச்சரில் வந்து புருஷன் அடிச்சுட்டாக்கா பொண்டாட்டி வந்துட்டு திருப்பி அடிக்கிற கல்ச்சர் இல்லை. அதுக்குன்னு பொம்பளை வந்துட்டு பயந்துக்கிட்டு ஆம்பளைக்கு பயந்துட்டு உட்காந்து அப்படி இல்லை. அந்த ஸ்தானத்துக்கு ஒரு பொண்ணு மரியாதை கொடுக்குறா. அப்பா அடிச்சா திருப்பி அடிக்கிற கல்ச்சர் கிடையாது நம்மளது. இந்த மோசமான நிலை ஐயா மாறணும். சட்டம், தமிழக அரசு ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு வரணும். சோஷியல் மீடியாலையும் இந்த யூடியூப்லையும் இஷ்டத்துக்கும் வாய்க்கு வந்தபடி ஒரு மனிதரை, அது என்ன மாத்திரம் இல்லை, நீங்கள் யாரோ ஒரு பொண்ணை பற்றி பேசினாலும் அது தவறு தான். எந்த நடிகைகள் பற்றியில் பேசினாலும். இன்னொன்று, எதுக்கு சார் சினிமாக்காரங்களுடைய பர்சனல் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஏன் சார் பர்சனல் உங்களுக்கு? அவங்கவுங்க சார் சினிமாக்காரங்க, நாங்கள் சினிமாவில் நடிக்கிறவங்களோ பாடுறவங்களோ சூப்பர் சிங்கரில் ஜட்ஜாக இருக்கிறவங்களோ உங்களை வைக்கிறதுக்கோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கோ பாட்டு மூலமாகவும் நிறைய ஜோக்ஸ் மூலமாகவும் நாங்கள் எவ்வளோ பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒருவேளை நாங்கள் அழுதா கூட உங்கள் எல்லாரும் முன்னாடியே நாங்கள் சிரிச்சுக்கிட்டு உங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு, பிகாஸ் we are all என்டர்டெய்னர்ஸ். எங்களுடைய தொழில் அது. மாமிசம் விற்கிறவனுக்கு ஒரு தொழில், லா பண்ணுறவங்களுக்கு அட்வொகேட் பண்ணுறது ஒரு தொழில்னா எங்களுக்கு இது தொழில். உங்களை சந்தோஷப்படுத்துறது எங்களுடைய தொழில். எங்களுடைய தொழில் தர்மத்துக்கு எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோம். அதை தவிர்த்து நாங்களும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷங்க தான். எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குது, பிள்ளை இருக்குது, லோன் இருக்குது, கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, பொறுப்பும் இருக்குது, உடம்பு பிரச்சனைகளும் இருக்குது, எல்லாமே இருக்குது. செலிபிரிட்டியை நீங்கள் ஒரு செலிபிரிட்டி அவங்களுடைய வேலையில் பார்க்குறீங்களா, அது வரைக்கும் பாருங்கள், அதோட விடுங்க. தயவு செஞ்சு சினிமா சம்மந்தப்பட்டவங்க பின்னாடியே கேமரா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க எல்லாருமே. நம்ம சமாஜத்தில் 1008 பிரச்சனை இருக்குங்க சார். அதை சரி பண்ண நம்ம எல்லாரும் சேர்ந்து எதாவது பண்ணுவோம். யூ ஹாவ் எனி அதர் கொஸ்டின்ஸ்? நான் வந்து கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் சார். அதாவது கம்ப்ளைண்ட்டுங்கிறது கூட லீகலான டேர்ம் கிடையாது. அதாவது ஐ ஹவ் கிவன் அ லெட்டர், ஒரு கன்சென்ட். இந்த மாதிரி தவறான வீடியோஸ்லாம் இருக்குது, இந்த வீடியோஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா சார், ஒரு 2 வருஷம் கழித்து நான் நல்லா பாடுவேன், அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்ல சிங்கர், ஓகேவா? சூப்பராக பாடுறேனோ இல்லையோ, டெஃபினட்டாக வந்துட்டு என் பாட்டை கேட்டிங்கன்னா நீங்களாம் வா கல்பனா வெரி குட், ரொம்ப நல்லா பாடுறீங்க. என் தொழிலை நான் சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு இண்டிபெண்ட் ஒர்க்கிங் உமன்.
நாளைக்கு என்னை பற்றி உங்கள் பொண்ணுக்கிட்ட கல்பனா மேடம் எப்படி பாடுவாங்க தெரியுமா, சூப்பராக பாடுவாங்க, நீ கல்பனா மேடம் மாதிரி பாடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு என்னை வந்துட்டு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறதுக்கு இருக்கிறாங்க. பிள்ளைங்க நிறைய யங் ஜென்ரேஷன் வந்து நான் கல்பனா ஆண்டி மாதிரி பாடணும்னு நினைக்கிறவங்கலாம் இருக்காங்க. நாளைக்கு இதுங்க இந்த பிள்ளைங்களோ இல்லை அடுத்த ஜென்ரேஷன் பீப்புளோ வந்துட்டு கல்பனா ராகவேந்தர் சிங்கர் யாருப்பா அப்படின்னா, நான் பாடின மின்சார கண்ணா அதுவோ இல்லை கண்ணோடு காண்பதெல்லாம் இந்த பாட்டெல்லாம் மீறி கல்பனா அரை நிர்வாணத்தில் வீட்டில் கிடந்தார், சூசைடுக்கு அட்டம் பண்ணார், என்னை காரி துப்பிட்டு போயிடுவாங்க சார். இதுதான் வீடியோஸில் முதல்ல சர்ச்சில் வரும். பாருங்க, 38 வருஷமா நான் பாடுறேன். நான் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் நான் பண்ணதே கிடையாது. 40 வருஷம் ஆகுது நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து. ஐ எம் அ சிங்கர், ஐ எம் அ டப்பிங் ஆர்டிஸ்ட், ஐ எம் அ ப்ரொடியூசர் அண்ட் ஐ எம் அ ஸ்டூடெண்ட், ஐ எம் அ ப்ரொஃபஷனல், எவ்ரிதிங். ஐ எம் அ எஜுகேட்டட் உமன். ஆனால் இந்த 3 நாள் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பப்ளிசிட்டி வேண்டாம் சார். நல்ல முறையில் நாங்கள் நல்லபடியாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்கள், எங்களுக்கு கூட நில்லுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சகோதரிகள் மாதிரி எங்களையும் ட்ரீட் பண்ணுங்கள். தவறான நியூஸு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்கள் நியூஸு போடக்கூடாது, எந்த பொண்ணை பற்றி நீங்கள் நியூஸ் போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நியூஸு கரெக்டாக உண்மையாக அதனுடைய ட்ரூத் வேல்யூ. ஏன்னா இப்படி மீடியாவும் நியூஸும் இந்த லெவலில் போயிட்டு இருந்துச்சு வச்சுக்கோங்க, உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையும் டோட்டலாக மக்களுக்கு போகும். ஒரு உண்மையான விஷயத்தை நீங்கள் நாளைக்கு வெளியில் சொல்லும் போது கூட மக்களுக்கு அது மேலே மரியாதையோ நம்பிக்கையோ வராது. ஸோ எங்களே உங்களில் ஒரு பர்சனாக தயவு செஞ்சு எங்களை ட்ரீட் பண்ணுங்கள். எங்களுக்கும் வந்து கூட நில்லுங்க நல்ல விஷயத்துக்கு. நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது கூட நில்லுங்க. உங்கள் சப்போர்ட்லாம் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை சார். உங்கள் யார் மேலேயும் தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த கோபமும் கிடையாது. ஆனால் ரொம்ப வருத்தமும் மன வேதனையும் இருந்தது. அந்த வேதனையை தெரிவிக்கிறதுக்கு கூட இப்போ நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக என்னுடைய தாழ்மையான மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா வி வில் வைண்ட் அப். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.